புதுப்பேட்டை சாலை பிரிட்ஜுங்க இது. இந்த புதுப்பேட்டை சாலை பிரிட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாலம் அடியில் நீர் வந்து எப்போதுமே இப்போ தொடர்ச்சியாக தேங்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செல்றதுக்கு ஒரு தனியாக ஒரு கால்வாய் வந்து அமைச்சிருக்காங்க இது ஓரமே. இருந்தாலும் வந்து எல்லா பக்கமும் தண்ணீர் ஊத்தா வந்துட்டு இருக்கு. இந்த பாலத்தில் பாருங்க, அந்த சுவர் பாலத்தில் அந்த சுவர் வந்து பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டு நிறைய அந்த கருங்கற்கள் விழுந்து வருகிறது. இதுல மக்கள் தொடர்ச்சியாக பயணிச்சுட்டே இருக்காங்க. அந்த விரிசல்னால எப்பனாலும் அந்த மொத்த சுவருமே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த சைடு. ஏன்னாக்க நிறைய கருங்கற்கள் விழ ஆரம்பிச்சிருச்சு. இந்த கால்வாயில வந்து பாத்தீங்கன்னா தண்ணீர் வெளியே போறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஆனாலும் பாருங்க, இது பள்ளமா இருக்கு, கால்வாய் மேட்ல இருக்கு. இந்த நீர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு இது போல வந்து இதை விட பள்ளமா இருந்துச்சு பாலம். அப்போ இவ்வளவு தண்ணீர் தேங்கல. இப்போ தேங்கிறதுக்கான காரணம் இந்த தண்ணி வந்து வெளியேறதுக்கான கால்வாய் இது. இந்த கால்வாய் வந்து புதுப்பேட்டை சாலையில ஓரமா செல்கிறது. ஆனா இது எல்லாமே ஒரு 10 அடி ஆழம் இருந்ததெல்லாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அடப்பட்டு மண்ணெல்லாம் சேர்ந்து இப்போ அந்த கால்வாய் வந்து மேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு, இது பள்ளத்துல இருக்கிற மாதிரி ஆகி போச்சு. ஆனா இதை விட பாலம் வந்து பள்ளத்துல தான் இருந்தது ஒரு காலத்துல. நான் சொல்வது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்போ வந்து தேங்காத தண்ணி இப்ப தேங்குவதற்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்வழி பாதை 3 இருக்கு. அதுல ஒரு பாதையாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பாலத்துடைய ஆழத்தை விட இன்னும் ஆழமா கொண்டு சேர்ந்தாங்கன்னா, அதாவது சாலை ஓரமே ஏற்கனவே இருக்கிற அந்த மழைநீர் வடிகால் கழிவுநீர் வடிகாலை வந்து இன்னும் ஆழப்படுத்தி கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி கூட இங்க பாலத்துல தேங்காது. இது ஊராட்சி சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்க நடவடிக்கை எடுக்கணும் துரிதமா தீர்வுக்காக. இந்த வீடியோவை பகிருங்க. எல்லாத்துக்குமே சொல்யூஷன், எல்லாத்துக்குமே தீர்வு இருக்கு. பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்குன்னா தீர்வுன்னு ஒண்ணு கண்டிப்பா இருக்குங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர் பொறியாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா சரியான திட்டமிட்டு இந்த பாலத்தின் ஆழத்தை விட அந்த கால்வாயோட ஆழத்தை ஆழப்படுத்தி அதை வந்து சரியா கொண்டு சேர்க்கணும் வெளியில. அது வாட்டமா கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா தண்ணீர் வெளியேறதுக்கு கண்டிப்பா தீர்வு நிச்சயங்க. இந்த பகிருங்க, இந்த வீடியோவை மாவட்ட ஆட்சியர் நகராட்சிக்கு செல்லும் வரை பகிருங்க.